செய்திகள் தொடர்கின்றன. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென கவிழ்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது சேத விவரங்கள் என்னென்ன? மேலும் மீட்பு பணிகள் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? வணக்கம். தூத்துக்குடி செல்வதற்காக மதுரை வழியாக வந்த கண்டெய்னர் லாரி நடு பாலத்தில் வளைவுகளில் திரும்பும் போது நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. இதில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் இந்த லாரி தனியாக கண்டெய்னர் தனியாக பிரிந்து இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதனால் கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே இந்த பாலத்தில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் தங்கராஜ் என்பவர் இந்த விபத்தில் காயமடைந்து தற்போது சிகிச்சைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கப்பலூர் சுங்கச்சாவடியிலிருந்து பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த லாரியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டெய்னர் முழு கொள்ளளவு பொருட்கள் இருப்பதால் இந்த லாரியை மீட்பதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் லாரியை அப்புறப்படுத்தும் வரை தற்போது இந்த சாலையில் பார்த்தோமேயானால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.